நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே அரசியல் விமர்சகர் திரு பொன்ராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களே, சார்ட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம்ப்பா. சார், நடிகர் விஜய் அவர் போன மாதத்துல கட்சி கொடியை அறிமுகப்படுத்தினார். இப்ப மாநாட்டுக்காக தயாராகி வருகிறார். செப்டம்பர் 23 மாநாடுன்னு சொல்றாங்க. விஜய் தன்னுடைய ஆட்டத்தை தொடங்கிட்டாருன்னு நம்ம எடுத்துக்கலாம்ல சார்? அது என்ன, அரசியலுக்கு வருகிறார், வரவேற்கிறோம். கண்டிப்பாக வரட்டும். விஜய் போன்ற ஒரு உச்ச நட்சத்திரம், ஒரு மார்க்கெட்ல இன்றைக்கு நம்பர் 1 இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் அரசியலுக்கு வந்து மக்கள் சேவை பண்ண வேண்டும் என்ற விருப்பத்தோடு வருகிறார். எனவே அவரை முதலில் வரவேற்கிறேன். கண்டிப்பாக அவர் வர வேண்டும். வந்து இந்த அரசியல் களத்துல மக்களை சந்தித்து தனது நிலைப்பாட்டை, தனது கொள்கையை கூறி மக்களது நம்பிக்கையை பெற்றால் கண்டிப்பாக அவரும் அதற்கான இந்த தமிழகத்தை நிர்வகிக்கக்கூடிய வாய்ப்பும் அவருக்கு கிடைக்கும். வாழ்த்துக்கள் அவருக்கு முதல்ல. கண்டிப்பா சார். சார், இப்ப இந்த விஜய் மாநாட்டிற்கு இடம் தேர்விலிருந்து நிறைய தடங்கல்கள் வந்ததா சொல்லப்படுது. குறிப்பா இப்ப தேர்வு பண்ணியிருக்கிற இந்த விக்கிரவாண்டி அந்த இடத்துலையுமே 21 கேள்விகள் எழுப்பப்பட்டு, இது விஜய் திமுக பார்த்து பயப்படுதோ சார்? விஜயை பார்த்து விஜய் அப்படி நம்ம நினைக்க முடியாது. ஒவ்வொரு கட்சிக்குமே ஒரு புது என்ட்ரி, அதுவும் ஒரு உச்ச நடிகர் கட்சி ஆரம்பிக்கும் போது எக்ஸிஸ்டிங் பார்ட்டிஸ்ல இருந்து தான் ஓட்டை எடுக்கணும். அப்ப ஒவ்வொரு கட்சிக்குமே ஒரு 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 குறிப்பிட்ட சதவீத இழப்பு இருக்கத்தான் செய்யும். அப்ப அதை பார்த்து அவங்க பயப்படுறாங்கன்றது நம்ம சொல்ல முடியாது. பட் அது ஒரு த்ரெட் பெர்செப்ஷன் தான் அது. ஆனா அதுவே இடம் கொடுப்பதில் தாமதப்படுத்துகிறார்கள் என்று சொல்வதை நம்ம அது ஒரு சரியான குற்றச்சாட்டாக இருக்கும் என்று தெரியாது. 21 கேள்விகள் கேட்கிறார்கள் என்று சொன்னால் அது ஏனென்றால் ஒரு திரு விஜய் அவர்களது மாநாட்டிற்கு அவரது ரசிகர்களே அதிக அளவில் வருவார்கள். அப்ப அதிக அளவில் வரும்பொழுது அவர்களது தேர்ந்தெடுக்கப்பட்ட அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட செயல்பாட்டாளர்களது எண்ணிக்கையே அரௌண்ட் 9 லட்சம் இருக்குன்னு சொல்றாங்க அவங்க. அப்படிங்கும்போது அவங்க அந்த உறுப்பினர்கள் அவர்கள் வந்தாலே ஒரு கூட்டம் இருக்கும். அப்ப அந்த கூட்டத்தை சமாளிக்கணும். அந்த கூட்டத்துக்கு தேவையான போக்குவரத்து வசதிகளை செய்யணும், டிராஃபிக் பார்க்கணும், அடுத்து கார் நிறுத்தத்துக்கு ஏற்பாடு செய்யணும். இப்படி பல்வேறு சிக்கல்கள் கவர்மெண்ட்டுக்கு, அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு, மாவட்ட நிர்வாகத்திற்கு இருக்கும். ஏன்னா நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்று வரும் பொழுது இப்போ மாவட்ட நிர்வாகத்தின் மேல் குறை குற்றம் வந்துவிடக்கூடாது, காவல்துறைக்கு போதுமான அளவிலே பாதுகாப்பு கொடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு வந்துவிடக்கூடாது என்ற வகையில அவர்கள் எல்லா கேள்விகளையும் கேட்பது மாவட்ட நிர்வாகத்தினுடைய இயற்கையான செயல்பாடுதான் என்று நினைக்கிறேன். கண்டிப்பாக விஜய் அவர்களுக்கு மாநாட்டுக்கு அனுமதி கிடைக்கும் என்றுதான் நினைக்கிறேன். கண்டிப்பா சார். சார், இந்த விஜய் தரப்புல இருந்து இந்த திமுகவுக்கு எதிரான போக்க இவங்களே கசிய விடுறாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி இருக்கு. உண்மையிலே விஜய் தரப்புல அப்படி ஒரு எண்ணம் இருக்க வாய்ப்பு இருக்கா சார்? அது எனக்கு தெரியல. அதாவது அரசியல்னு வந்துட்டா அப்புறம் எல்லாம் வரத்தான் செய்யும், குற்றச்சாட்டுகள் வரத்தான் செய்யும், ஆளுகிற கட்சியின் மேல குற்றச்சாட்டுகள் வரத்தான் செய்யும். அது அரசியல் ரீதியாக சில குற்றச்சாட்டுகள் வைத்தால்தான், ஆளுகிற கட்சியின் மீது வைத்தால்தான் அது அரசியலாக நடத்தப்படும் என்பது இங்கு எழுதப்படாத விதியாக இருக்கிறது. எனவே அது குற்றச்சாட்டுகள் வரும். அது உண்மையான குற்றச்சாட்டா இல்ல அது ஒரு போலியான குற்றச்சாட்டா என்பதெல்லாம் பிறகுதான் பார்க்கணும். இது விஜய் வருவது என்பது திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் விஜய் வருவது என்பது ஒரு சில சதவீத இழப்புகள் இருக்கும். ஆனால் திமுக கூட்டணிக்கு இது சாதகமாகத்தான் சென்று முடியும் என்றுதான் நினைக்கிறேன். ஏன்னா விஜய் தனியாக நின்றுதான் தன் பலத்தை நிரூபிக்கக்கூடிய ஒரு கட்டாயம் அவருக்கு இருக்கிறது. 2024 வாய்ப்பை அவர் தவற விட்டு விட்டார். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இருந்தால், இல்ல விக்கிரவாண்டி இடைத்தேர்தலையே பயன்படுத்தி இருந்தால், அவருக்கு மக்கள் மத்தியிலே அவரது செல்வாக்கு நிரூபிக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைத்திருக்கும். அவர் 2026 என்று சொல்வதன் மூலமாக 2026 தான் அவர் முதல் பல பரீட்சையை அவர் செய்ய முடியும். அப்ப முதல் பல பரீட்சையில் அவரது சக்தி நிரூபிக்கப்பட்டால் மட்டுமே அவரது செல்வாக்கு இங்கு எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை அவர் உணர்ந்து கொள்ள வேண்டும். முதலிலே அவரது கட்சிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். உணர்ந்தால்தான் மக்கள் மத்தியிலே எவ்வளவு செல்வாக்கு இருக்கிறது என்பதை தெரிந்தால்தான் அவரது அரசியல் நிலைப்பாடு, அவரது அரசியல்
செயல்பாடுகளுக்கு மக்கள் எவ்வளவு தூரம் அங்கீகாரம் கொடுக்கிறார்கள் என்பதை உணர்ந்த பின்புதான் அவர் வந்து அரசியல் களத்திலே எப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜியை வகுக்க முடியும் என்று அவருக்கு தெரியும். இப்பயே வந்து அவர் கூட்டணி என்று வந்துவிட்டால் அண்ணாமலை மாதிரி 11% வாக்கு எங்களுக்கு வந்து விட்டது என்று சொல்கிறார்கள் அல்லவா, அது மாதிரி கேலி கூத்தாக மாறிவிடும். அது வந்து பிஜேபிக்கு என்று வாக்கு வலிமை ஒரு 3% இருந்தது, வேண்டுமென்றால் டபுளாக மாறி இருக்கலாம். அண்ணாமலைக்காக அது 6% மாறி இருக்க மொழிய ஓபிஎஸ் வாக்கு, டிடி தினகரன் வாக்கு, பாட்டாளி மக்கள் கட்சி வாக்கு, ஜி.கே. வாசன் வாக்கு, எல்லா வாக்கும் எங்களுக்கு தான், 11% அண்ணாமலைக்கு தான் கிடைத்தது, 18% அண்ணாமலைக்கு தான் கிடைத்தது என்று இந்த வெட்டி பிம்பம் கட்டக்கூடிய கட்டமைப்பு எப்படி வந்து ஒரு போலியான ஒரு காற்றால் ஊழ்தப்பட்ட பலூன் மாதிரி போய்விடுமோ, அந்த மாதிரி பலூனாக விஜய் போக விரும்ப மாட்டார் என்றுதான் நினைக்கிறேன். விஜய் தனக்குள்ள செல்வாக்கு என்ன என்பதை அவர் முதலில் உணர வேண்டும். உணர்வதற்கான தேர்தலாகத்தான் 2026 இருக்கும். ஏனென்று சொன்னால் 2024 அவர் பரிசோதித்து பார்த்திருந்தால் இன்றைக்கு அவருக்கு தெரிந்திருக்கும். இல்ல விக்கிரவாண்டி தேர்தலிலே எம்ஜிஆர் மாதிரி திண்டுக்கல் இடைத்தேர்தலிலே எம்ஜிஆர் கலந்து கொண்டு காங்கிரஸை வீழ்த்தி திமுகவை வீழ்த்தி முதலிடத்திற்கு வந்தவர் எம்ஜிஆர். அதனால்தான் மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய செல்வாக்கோடு அவர் 1977 ஆட்சி கட்டில அமர முடிந்தது. அப்படிப்பட்ட ஒரு செல்வாக்குக்கான வாய்ப்பை விஜய் அவர்கள் தவற விட்டு விட்டார் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிலே. இப்ப விக்கிரவாண்டியில் தான் அந்த மாநாடு நடக்கவிருக்கிறது என்ற சூழ்நிலையிலே அந்த ஒரு வாய்ப்பை அவர் தவற விட்டு விட்டார். எனவே இந்த 26 தான் அவருக்கு முதல் களம். அந்த முதல் களத்திலே தனது பலத்தை நிரூபிக்காவிட்டால் ஒரு கட்சியும் மதிக்காது. அப்ப அவரிடம் அடுத்துதான் அவருக்கு அந்த 26 வந்து அவர் தனியாக நின்று தனது பலத்தை நிரூபித்தால் மட்டுமே, தனியாக நின்று தனது கொள்கைகள் மூலம் மக்களை சந்தித்து அந்த மக்களது பிரச்சனைகளை புரிந்து மக்களோடு இரண்டர கலந்து மக்களது பிரச்சனைகளை புரிந்து அவரும் மட்டுமல்ல, அவர் தனிநபர் மட்டுமல்ல, அவரோடு யாரெல்லாம் சேருகிறார்கள் என்பதெல்லாம் பொறுத்து இவரால் ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்க முடியும், இவரால் வந்து ஒரு நியாயமான நேர்மையான ஆட்சியை கொடுக்க முடியும், இவருக்கு தொலைநோக்கு பார்வை இருக்கிறது, இவர் வெறும் தனது ரசிகர்களுக்காக மட்டும் கட்சி ஆரம்பிக்கவில்லை, இது எதிர்காலத்தில் படித்த இளைஞர்களுக்கு, படித்த இளம் பெண்களுக்கு, வேலை செய்யக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு, தனியார் தொழிலாளர்களுக்கு, இப்படி பல்வேறு கிராஸ் செக்ஷன்ஸ் ஆஃப் த சொசைட்டிக்கு, மீனவர்களுக்கு, விளிம்பு நிலை மக்களுக்கு, தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, இந்த மக்களுக்கெல்லாம், மீனவர்களுக்கு, தொழிலாளர்களுக்கு, கை தொழிலாளர்களுக்கு, இப்படி பல்வேறு வகையான தொழிலாளர்களுக்கு இவரது திட்டங்கள் என்ன, இவரது செயல்பாடுகள் என்ன, இந்த ஊழலில் இருந்து இந்த நாட்டை எப்படி விடுவிக்க இருக்கிறார், திமுக அதிமுகவை விட இவர் எப்படி ஒரு வேறுபட்டு சிந்திக்கிறார், இதையெல்லாம் பொறுத்துதான் இவரது இந்த கருத்துக்களை எல்லாம் மக்கள் மத்தியிலே கொண்டு சென்று சேர்த்த பின்புதான் இவரை பற்றி மக்கள் திரும்பி பார்ப்பார்கள். ஏன்னா அரசியல் விழிப்புணர்ச்சி பெற்ற மாநிலம் தமிழகம். அது மட்டுமல்லாமல் இந்த தமிழகத்திலே வாக்கு வங்கி அதிமுகவுக்கும் திமுகவிற்கும், திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் வாக்கு வங்கி என்ற ஒரு வங்கி உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாக்கு வங்கியை சிதைத்து இந்த வாக்கு வங்கியிலிருந்து எடுத்து இவர் வந்து கிட்டத்தட்ட 1.5 கோடிக்கு மேற்பட்ட வாக்குகளை இவர் பெற்றாக வேண்டும். அப்போ 28% 30% வாக்குகள் பெற்றால் மட்டுமே ஒரு எதிர்கட்சி அந்தஸ்தே கிடைக்கும். 40% வாக்குகள் பெற்றால் மட்டுமே ஆட்சியை பிடிக்க முடியும். அப்ப இந்த சேலஞ்சு தான் அவருக்கு விஜய்க்கு இருக்கிறது. அதை செய்வதற்கு அவரும் அவரது கட்சியும் அவரது கொள்கைகளும் அவரது டீம், அவர் பின்னால் இருப்பவர்கள் யார் என்பதும், அவர் நம்பிக்கைக்குரியவர்களா, இவர்கள் மக்களை நம்பலாமா, இவரை மக்கள் நம்பலாமா, இல்ல இவரும் ஒரு செலிபிரிட்டி தானா, அதாவது இண்டிவிஜுவல், அதாவது தனிநபர் செல்வாக்கோடு வரக்கூடியவர்களால் இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்கள்ல இனிமேல் வந்து தனிநபர் செல்வாக்கோடு வரக்கூடியவர்களால் இனிமேல் வந்து ஒரு நிரந்தரமான ஒரு ஆட்சியை தர முடியாது என்ற நிலை இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. அந்த நிலையை தாண்டி இவர் எப்படி நிற்கப் போகிறார், எப்படி இவர் மக்கள் மத்தியிலே தன்னை ப்ரொஜெக்ட் பண்ண போகிறார், தன் கட்சியை ப்ரொஜெக்ட் பண்ண போகிறார் என்பதெல்லாம் பொறுத்துதான் திரு விஜய் அவர்களுக்கு அந்த வாய்ப்புகள் அமையும். எனவே இதையெல்லாம் அவர் சிந்தித்துதான் செயல்பட்டு கொண்டிருப்பார். அவருக்கான டீம் வந்து அதெல்லாம் செய்வார்கள் என்றுதான் நினைக்கிறேன். அவர் எப்படி அவர் பொசிஷன் பண்றாரோ, தன்னை எப்படி பொசிஷன் பண்றாரோ அதை பொறுத்துதான் இவர் தலைவரா, இல்ல இவர் வெறும் நடிகரா, இல்ல இவர் வந்து நடிப்பு ஒன்றே மூலதனமாக வைத்து அதை மட்டுமே வைத்து வரக்கூடிய
சர்வாதிகாரியா, இதெல்லாம் வந்து போக போகத்தான் தெரியும். சார் இப்போ வந்து இந்த இந்திய கூட்டணி கெமிஸ்ட்ரி வந்து காங்கிரஸாக இருக்கலாம், மற்ற கூட்டணி கட்சிகளாக இருக்கலாம். குறிப்பாக இந்த மாநாட்டிற்கு ராகுல் காந்தி அவர்களை அழைச்சிருக்கதா ஒரு செய்திலாம் கிடைச்சிருக்கு. அவர் வந்தாருன்னா என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் சார்? புது அரசியல் கட்சி தொடங்கும் போது தனக்கு ஒத்தான கருத்து செய்வு கொண்ட தலைவர்களை அழைப்பது வழக்கம். அப்படிப்பட்ட கமல் தொடங்கும் போதும் கேஜ்ரிவாலை கூப்பிட்டாரு. அது மாதிரி ராகுல் காந்தியை அழைக்கலாம். அது நம்மளுக்கு தெரியாது. அவர் அழைக்கிறாரா அழைக்கலையா என்பது நமக்கு தெரியாது. யாரெல்லாம் வந்து ஒத்த கருத்து செய்வு கொண்ட தலைவர்கள் இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் அழைக்கலாம். அழைத்து அந்த வாழ்த்துக்களை பெற்று இந்த கட்சியை தொடங்கும் பொழுது அந்த வாழ்த்துக்களை பெற்று ஆரம்பிப்பது ஒரு நல்ல நல்ல அறிகுறி தான். அதை விஜய் செய்தால் அது விஜய்க்கும் நல்லதுதான். அது நல்ல தலைவர்கள், மூத்த அரசியல் தலைவரிடம் ஆசி வாங்கி அதை செய்வது விஜய்க்கு ஒரு நல்ல தொடக்கமாகத்தான் இருக்கும் என்று நம்புகிறேன். ஆனா அதை செய்வாரா என்னன்னு தெரியல. இந்த ஹேசியங்களுக்கு நம்மளால பதில் சொல்ல முடியாது. கண்டிப்பா சார். சார் இப்போ விஜயை நம்பி காங்கிரஸ், விசிக, திமுக கூட்டணியில இருக்கிற கம்யூனிஸ்டுகள்லாம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா? அது எப்படி வருவாங்க? அது வந்து விஜய் தனது அரசியல் செல்வாக்கை நிரூபிக்காத வரை அவரிடம் கூட்டணி கட்சிகள் வருவதற்கு தயாராக இருக்க மாட்டார்கள். எப்படி வருவாங்க? அது எப்படி அது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. திமுக கூட்டணி இன்றைக்கு வெற்றி பெறக்கூடிய பலமான கூட்டணி. திமுக கூட்டணியுடைய ஒட்டுமொத்த வாக்கு 46% மேலே இருக்கிறது. அப்ப திமுக கூட்டணிக்கு இந்த 5 வருடங்கள்ல அவர்கள் முன்னெடுத்த சமூக நல திட்டங்கள் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறது. பெண்களுக்கு, மகளிருக்கு இலவச பஸ் பாஸ், அப்புறம் வந்து மகளிருக்கு உரிமை தொகை, அப்புறம் படித்த மாணவிகளுக்கு உதவித்தொகை, அப்புறம் வந்து தமிழக நான் முதல்வன் திட்டம், அப்புறம் தமிழ் புதல்வன் திட்டம், இப்படி பல்வேறு திட்டங்கள் மூலமாக இல்லந்தோறும் கல்வி, இல்லந்தோறும் மருத்துவம், இப்படி பல்வேறு திட்டங்கள் மூலமாக கிட்டத்தட்ட 2 கோடி மக்களை திமுகவினுடைய நலத்திட்டங்கள் சென்றடைந்திருக்கிறது. எனவே 2 கோடி வாக்குகளை அவர்கள் வங்கியாக உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். இது வந்து இதில் சேதாரம் விளைவிக்க வேண்டும் என்று சொன்னால் எங்க சேதாரம் விளைவிக்க முடியும் அப்படின்னா, இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய விலைவாசி உயர்வு, மின்சார கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பல்கலைக்கழகங்கள் இன்றைக்கு செயல்படாத நிலை, பள்ளி கல்லூரிகளிலே கஞ்சா போதைப் பொருள் கிடைப்பது, ரவுடித்தனம் மற்றும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. ஒரு தனி மனிதனுக்கு, ஒரு சாதாரண மனிதனுக்கு காவல்துறைக்கு சென்றால் நீதி கிடைக்காது என்று சொல்லி அவர்கள் மற்ற கட்ட பஞ்சாயத்து கூட்டத்திற்கு செல்வது, இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் தலை தூக்கினால் அதெல்லாம் வந்து எதிர்ப்பாக திமுக அரசிற்கு செல்லும். இது எந்த அளவிற்கு தலை தூக்குகிறது, எந்த அளவுக்கு இது மக்களை பாதிக்கிறது என்பதை பொறுத்து தான் அதனுடைய ஷிஃப்ட் நடக்கும். ஆனா கூட்டணி பலமாக இருப்பதால், 46% அவர்கள் கூட்டணி பலமாக இருப்பதால், அந்த கூட்டணியை உடைப்பதற்கு 40% மேலே வாக்கு வங்கி வலிமை உள்ள ஒரு கூட்டணியால் மட்டும்தான் இதை உடைத்து திமுகவை வெல்ல முடியும். அப்ப அந்த வாக்கு வங்கி வலிமையோடு உள்ள கூட்டணியை அமைக்கக்கூடிய இடத்தில் இப்பொழுது விஜய் இல்லை. ஏனென்று சொன்னால் விஜய் இப்பொழுதுதான் களத்திற்கு வருகிறார். முதலில் அவர் யார் என்பதை, அவர் மக்கள் செல்வாக்கை எவ்வளவு பெற்றிருக்கிறார் என்பதை அவர் நிரூபித்தாக வேண்டும். அங்கதான், அதற்கு பின்புதான் அவர் மிகப்பெரிய ஒரு கூட்டணியை அவர் அமைக்க முடியும். அப்ப அவருக்கு களம் அடுத்த 10 ஆண்டுகளில் தான் அவருக்கு இந்த களம் இருக்கிறது. இந்த கூட்டணி இப்பொழுதே கூட்டணி என்று அமைத்தால், அப்ப கூட்டணி அமைக்கலாம். அமைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு, திரு நாம் தமிழர் சீமானோடு கூட்டணி அமைக்கலாம். ஆனால் பிஜேபி விஜயை வைத்து கூட்டணி அமைக்க வேண்டும் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறது. அப்படியெல்லாம் சென்றால் விஜய் காணாமல் போய்விடுவார். அப்ப விஜய்க்கு தெரியும் எந்த களத்தில் எப்படி ஆட வேண்டும் என்பது விஜய்க்கு தெரியும். எனவே அதை யோசித்துத்தான் அவர் செய்வார் என்று நினைக்கிறேன். கண்டிப்பாக வரக்கூடிய காலகட்டங்களிலே அவர் கூட்டணி என்பது இப்பொழுது அவர் எடுக்கக்கூடிய முடிவு அல்ல. ஆனால் கூட்டணி சேர்ந்தால் ஒரு எதிர்க்கட்சியாக அமரக்கூடிய நிலை ஏற்படும். அந்த எதிர்க்கட்சியாக அமரக்கூடிய நிலை ஏற்படும். அந்த எதிர்க்கட்சியாக அமரக்கூடிய நிலையில ஒன்ஸ் எலெக்டட், எலெக்ஷனுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, ஜெயலலிதா மிகப்பெரிய வெற்றியை பெற்றார் 1991. எதனால்? ராஜீவ்காந்தி மரணத்தால். அப்ப ராஜீவ்காந்தி மரணத்தால் அதிமுக ஒன்று சேர்ந்த பின்பு, ஆனால் மரணத்தை
வெற்றி பெற்ற பின்பு ஜெயலலிதா அவர்கள் சொன்னார்கள், ராஜீவ்காந்தி மரணத்தால் எங்களுக்கு வெற்றி கிடைக்கவில்லை, எனது தனிப்பட்ட செல்வாக்கால் நான் வெற்றி பெற்றேன் என்று சொன்னார் ஜெயலலிதா. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா 96ல ரஜினிகாந்தனுடைய குரல், மூப்பனாருடைய எதிர்ப்பு எல்லாம் சேர்ந்து திமுக கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற்றது. வெற்றி பெற்ற பின்பு ரஜினிகாந்தால் நாங்கள் வெற்றி பெறவில்லை என்று அரசியல் பேசப்பட்டது. அப்ப அடுத்து விஜயகாந்தோட கூட்டணி, விஜயகாந்த் தனித்து நின்று அவரால் ஒரு சீட்டு தான் வாங்க முடிந்தது. ஆனால் விஜயகாந்தோடு கூட்டணி வைத்து ஜெயலலிதா வெற்றி பெற்ற பின்பு என்னாச்சு? விஜயகாந்தால் நாங்கள் வெற்றி பெறவில்லை, முடிந்தால் நீங்கள் சங்கரங்கோயில் இடைத்தேர்தலிலே வென்று காட்டுங்கள், உங்கள் சக்தியை நிரூபித்து காட்டுங்கள் என்று ஜெயலலிதா சட்டசபையிலே சவால் விட்டார். எப்போது? விஜயகாந்த் நாக்கை துருத்தி எதிர்கட்சி அமைச்சர்களை பார்த்து, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர்களை பார்த்து சவால் விட்ட போது, ஏன்னா விஜயகாந்தை தூண்டினார்கள், பேச தூண்டினார்கள், அவர் சவால் விட்டார். உடனே ஜெயலலிதா அவர்கள் எழுந்து நின்று, சங்கரங்கோயில நீங்க நிரூபித்து காட்டுங்க, எங்களால் தான் நீங்க எதிர்கட்சி வரிசைக்க வந்தீங்க என்று சவால் விட்டார் ஜெயலலிதா. அதே போல விஜயகாந்தனுடைய கட்சியிலிருந்து 7 எம்எல்ஏக்களை பிரித்து அவர்களுக்கு அமைச்சர் பதவி எல்லாம் கொடுத்தார். அப்ப இதெல்லாம் நாம் கண்டுகொண்ட வரலாறு. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, என்றைக்கு ஒரு முதலாக கட்சி தொடங்குபவர்கள் தன் தனிப்பட்ட செல்வாக்கை நிரூபிக்காமல் கூட்டணியில் அவர்கள் சங்கமிக்கிறார்களோ, அன்றைக்கு அவர்கள் 2ஆம் இடத்திற்கு, இல்லை என்றால் எள்ளி நகையாடக்கூடிய இடத்திற்கு அவர்கள் தள்ளப்படுவார்கள் என்பது விஜய்க்கு தெரிந்திருக்கும், விஜய்க்கு புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். எனவே கண்டிப்பாக அப்படிப்பட்ட ஒரு தவறை அவர் செய்ய மாட்டார் என்று நான் நினைக்கிறேன். அவர் வாய்ப்பு 2024 வாய்ப்பை தவற விட்டார், விக்கிரவாண்டி வாய்ப்பை தவற விட்டார். இப்ப 2026 தான் அவருக்கு இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சான்ஸ்ல he has to prove himself that he can command respect from the Tamil people, not only for fans but 40 லட்சம் உறுப்பினர்களை தாண்டி எவ்வளவு, கிட்டத்தட்ட ஈக்குவலண்ட் 80 லட்சம் பேர் வாக்கு வாங்க போறாரா, இல்ல 1 கோடிக்கு மேல வாக்கு வாங்க போகிறாரா, இல்ல 40 லட்சம் 60 லட்சத்துக்கு போறாரா, இல்ல 1.5 கோடிக்கு போறாரா என்பதெல்லாம் அவரது செயல்பாட்டை பொறுத்து, அவரது கொள்கை நிலைப்பாட்டை பொறுத்து, அவரது மக்களது பிரச்சனைகளை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையை பொறுத்து, அவரது தொலைநோக்கு திட்டங்களை பொறுத்து, இதை பொறுத்துதான் அவர் முடியும். கண்டிப்பா சார். இப்ப சீமானும் விஜய்க்குமான ரேப்போ ஒரு 2 நாள்ல நீங்க பிரஸ் மீட்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். சீமான் இப்ப தனித்து போட்டி அப்படிங்கிற முடிவுக்கு வருகிறார். ஒருவேளை ராகுல் காந்தியை கூப்பிட்டது இந்த விஷயம் கசிந்து சீமான் இந்த மாதிரியான முடிவுகளை நோக்கி நகர்றாரா? சீமான் அப்பையிலேருந்து விஜய் என்னுடைய தம்பி கூட்டணிக்கு வருவார்னு மிகுந்த ஆவலா விஜயோட சீமான் தான் இருந்தார். இப்போ பின்வாங்குறதுக்கான காரணம் என்னவா சார் இருக்கும்? தெரியல. அப்படி சீமான் நான் எல்லா இடத்துலையும் நிற்பேன் என்று அவர் சொல்வது அவரது வழக்கம். ஆனால் அவர் தனித்து போட்டியா இல்ல கூட்டணியா என்பதை பற்றி அவர் இன்னும் தெளிவான முடிவை அறிவிக்கவில்லை என்றுதான் நினைக்கிறேன். ஆனால் என்னன்னா, நீங்க சீமான் கடந்த 10 ஆண்டுகளாக களத்தில் இருக்கிறார். கிட்டத்தட்ட 8% வாக்கு வலிமையை அவர் நிரூபித்திருக்கிறார். சீமான் அவர்கள் விஜயோடு கூட்டணி சேரும் பொழுது நீங்க சரிபாதி இடத்தில் போட்டியிட வேண்டும் என்று எதிர்பார்ப்பு சீமானுக்கு இருக்கும், நாம் தமிழருக்கு இருக்கும். அதாவது 234 தொகுதி, அப்ப கிட்டத்தட்ட 116 தொகுதியில் அவர்கள் போட்டியிட வேண்டும், 118 தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்ற நிலைப்பாடு இருக்கும். 116 தொகுதியில் 50-50 போட்டியிடணும். இந்த 50-50 போட்டியிட்டு யார் அதிகமான இடங்களில் வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்ற நிலைக்கு இருவருமே ஒத்துக்கொள்ள வேண்டும். யாரு? சீமானும் ஒத்துக்கொள்ளணும், விஜயும் ஒத்துக்கொள்ளணும். இப்ப இது என்ன ஆகும் அப்படின்னா, அது சீமான் அரசியல்ல சீனியர். அப்ப அதை ஏற்றுக்கொள்வாரா விஜய் என்று தெரியாது. அப்ப 2 பேருமே பாதிக்கு மேற்பட்ட இடங்கள்ல 234 சீட்ல கிட்டத்தட்ட 115க்கு மேல பாதிக்கு பாதி இவர்கள் போட்டியிடுவதற்கு 234 தொகுதியில் ஏற்கனவே வேட்பாளர் நிறுத்தியவர் திரு நாம் தமிழர் சீமான் அவர்கள். விஜய்க்கும் அதுல பிரச்சனை இருக்காது என்றுதான் நினைக்கிறேன். ஏன்னா 234 தொகுதியில் அவர்கள் வேட்பாளர் நிறுத்த முடியும். ஏன்னா அவருடைய தொண்டர்கள் இருக்கிறார்கள், அவருடைய ரசிகர்கள் இருக்கிறார்கள், எனவே நிறுத்த முடியும். ஆனா 2 பேரும் சேரும் பொழுது அட்வான்டேஜஸ் விட டிஸ்அட்வான்டேஜஸ் அதிகம் 2 பேருக்குமே. அப்ப பலம் என்பது பலவீனமாக மாறிவிடக் கூடாது.
அப்ப பலம் என்பது பலவீனமா, இப்ப நீங்க வேற ஒண்ணும் இல்ல, அதிமுக இன்னைக்கு தனித்து நின்று 20% வாக்கு வாங்கியிருக்கு. ஆனா இதே அதிமுக பிஜேபியோட போனா அதை விட கம்மியா போயிடும் வாக்கு. பிஜேபியோட போனா சேரணுமா இல்லையா? பிஜேபி கூட்டணி 18%, ஏடிஎம்கே கூட்டணி 20% மேல. அப்ப ரெண்டு சேர்ந்தா 38% நம்ம தப்பு கணக்கு போட முடியாது. பிஜேபியோட ஏடிஎம்கே கூட்டணி சேர்ந்தா 38% வராது, 20% கீழே போயிடும். அப்ப அதாவது அரித்மெட்டிக் இங்க ஒர்க் அவுட் ஆகணும்ல. அப்ப அந்த அரித்மெட்டிக் ஒர்க் அவுட் ஆகிறது. சீமானுக்கு வாக்களிக்கக்கூடியவர்கள் இளைஞர்கள், தமிழ் தேசியம் நேசிப்பவர்கள், மற்றும் சீமானது பேச்சால் கவரப்பட்டவர்கள் வாக்களிக்கிறார்கள். ஆனால் அவர் என்றைக்கு ஏடிஎம்கேயோட சேர்ந்தாலோ இல்ல பிஜேபியோட கண்டிப்பா சேர மாட்டாரு, பிஜேபியோட சேர்ந்தாலோ இவரது வாக்கு வங்கி அந்த வாக்கு வங்கியை இழப்பார் அவர். அப்ப இப்ப சேர்ந்தாலும் பிரச்சனை. விஜய்க்கு எப்படிப்பட்ட வாக்குன்னு தெரியாது. ஏன்னா விஜய் வாக்கு வங்கி எங்க இருந்து வரணும்? 4 கோடி பேர், 2 கோடி பேர் டிஎம்கே அலையன்ஸ்ல இருக்காங்க, 1 கோடி ஏடிஎம்கே அலையன்ஸ், 70 லட்சம் பிஜேபி அலையன்ஸ், 40 லட்சம் நாம் தமிழர் கட்சிக்கு. அப்ப இந்த 4 கோடி பேர்ல இருந்து அவர் எடுக்கணும். இந்த 4 கோடி பேர்ல எடுக்கணும். இந்த 25%, 30% வாக்களிக்காமல் இருப்பவர்கள் வாக்களிக்க வருவார்களா என்பது நம்ம உறுதி சொல்ல முடியாது. ஏன்னா வாக்களிக்காமல் அந்த 20%, 30% வாக்களிக்காம இருக்காங்க. அதுல வேணா ஒரு 10% நம்ம இன்ஸ்பயர் பண்றதுனால, இல்ல ஒரு நம்பிக்கையை உருவாக்குவதனால, இல்ல ஒரு பயத்தை உருவாக்குவதனால நம்ம கொண்டாட முடியும். ஆனால் அதே வெற்றிக்கு வித்திடாது. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அந்த இருக்கவங்கிட்ட தான் எடுக்கணும் வாக்கு. அப்ப இருக்கவங்கிட்ட எடுக்கிறது, திமுக கூட்டணிக்கு வாக்களிச்சவர்கள் இருந்து எடுக்கணும் அப்படின்னா, திமுக கூட்டணி விட நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லணும். திமுகவை விட நீங்க என்ன எப்படி பண்ண போறீங்க அப்படின்னு உங்க மேல ஒரு நம்பிக்கையை கிரியேட் பண்ணணும். எப்படி கிரியேட் பண்ண போறீங்க? ஏடிஎம்கே டிஎம்கே விட நீங்க சமூக நலத்திட்டங்களை கொடுத்துருவீங்களா? கொடுத்த பிறகும் இந்த தமிழகத்தை கடன் இல்லா மாநிலமா ஆக்குவீங்களா? இல்ல தமிழகத்தை பெர் கேபிட்டா இன்கம் இன்னைக்கு 2.25 லட்சம் பெர் கேபிட்டா இன்கம், தனிநபர் வருமானம், அதை 5 லட்சமா உயர்த்துவீங்களா? எப்படி உயர்த்த போறீங்க? என்ன வச்சிருக்கீங்க பிளானு? என்ன வச்சிருக்கீங்க? பொருளாதாரத்தை இன்னைக்கு 1 ட்ரில்லியன் எக்கானமி பை 2030 என்ற இலக்கோடு போறாரு. நான் வந்தா 1.5 ட்ரில்லியனா உருவாக்குவேன் சொல்ல முடியுமா? எப்படி சொல்லுவீங்க? என்ன 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 நம்பிக்கை கொடுக்க போறீங்க? அப்ப இதெல்லாம் இன்றைக்கு படித்து முடித்து வெளியே வரக்கூடிய 1.5 லட்சம் இளைஞர்கள் இன்ஜினியரிங் படிச்சு வர்றாங்க. 4 லட்சம் இளைஞர்கள் இளம் பெண்கள் டிகிரி கிராஜுவேஷன் முடிச்சு வராங்க. மிச்சங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு 8 லட்சம் பேர் டிப்ளமோ ஐடிஐ முடிச்சு வராங்க. இத்தனை பேருக்கும் மதிப்பு கூட்டப்பட்ட வேலை வாய்ப்பை எப்படி கொடுக்க போகிறார் சொல்லுங்க. அப்ப இவர்களுக்கு ஒரு டிப்ளமோ ஐடிஐ படிச்சு வர்றவங்களுக்கு மினிமம் ஒரு 25,000 30,000 ரூபாய் சம்பளத்தை என்னால உறுதிப்படுத்த முடியும். ஒரு டிகிரி முடிச்சு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் முடிச்சு வரக்கூடிய ஒரு மாணவனுக்கோ ஒரு மாணவிக்கோ நான் குறைஞ்சது 35,000 ரூபாய் சம்பளத்தை நான் அஸ்யூர் பண்ண முடியும், வேலை வாய்ப்பை உருவாக்கி தர முடியும். ஒரு இன்ஜினியரிங் முடிச்சு வரக்கூடிய மாணவனுக்கு 50,000 ரூபாய் சேலரியை நான் உருவாக்கி தருவேன் என்னுடைய பாலிசி மூலமா. இப்படி உறுதிமொழியை கொடுக்க முடியுமா விஜயால? எப்படி செய்ய போறாரு என்பதை இந்த இளைஞர்களுக்கு அவர் என்ன நம்பிக்கை கொடுப்பார்? அது மட்டும் இல்ல, இன்றைக்கு தொழிலை நம்பி இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி, அடுத்து திருப்பூர் மிகப்பெரிய அப்பேரல் இண்டஸ்ட்ரி, கோயம்புத்தூர் ஃபவுண்டரி அண்ட் டெக்ஸ்டைல்ஸ், திருப்பூர் அப்பேரல் இண்டஸ்ட்ரி, அடுத்து என்னது ஆம்பூர் தோல் பதனிடும் தொழிற்சாலை, திண்டுக்கல் தோல் பதனிடும் தொழிற்சாலை, அடுத்து சிவகாசி பட்டாசு தொழிற்சாலை, இந்த மாதிரி விருதுநகர் வியாபாரத்துக்கான ஸ்தலம், இப்படி பல்வேறு சேலம் இரும்பு தொழிற்சாலை, அப்புறம் இந்த மாதிரி பல்வேறு இடங்கள்ல இருக்கக்கூடிய அந்த இண்டஸ்ட்ரியல் காரிடார்ஸ் இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. ஏரோஸ்பேஸ் காரிடார் வருது, மதுரை தூத்துக்குடி இண்டஸ்ட்ரியல் காரிடார் வருது, பல்வேறு காரிடார்ஸ் வருது. ஆனால் இதையெல்லாம் எந்த அளவிற்கு நான் அடுத்த லெவலுக்கு எடுத்து செல்ல போகிறேன் என்ற திட்டம் என்ன? வெறும் சிப்காட் ஓபன் பண்றது இல்ல சிட்கோ ஓபன் பண்றது இது இல்ல பிரச்சனை. அது ஓபன் பண்ணலாம், எல்லா அரசும் ஓபன் பண்ணும். ஆனால் அதில் எத்தனை பேருக்கு மதிப்பு கூட்டப்பட்ட வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க போறோம்? அப்ப இன்வெஸ்ட்மெண்ட் இன்னைக்கு வருது 9 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் நாங்க எம்ஓஐ சைன் பண்ணணும்னு தமிழக முதல்வர் சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட 800 நிறுவனங்கள்ட்ட இந்த 9 லட்சம் கோடியில எத்தனை லட்சம் கோடி ஆக்சுவலா வரும்? அதுல 1 கோடிக்கு எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தர போறோம்? இப்படி எல்லாம்
இந்த கேள்விகளுக்கு எங்க பதில் இருக்கு? இந்த கேள்விகளுக்கான பதிலை இவரால் கொடுக்க முடியுமா? அப்ப இப்படி அது மட்டும் இல்ல, மீனவர்கள் பிரச்சனை, நெசவாளர்கள் கிட்டத்தட்ட 8 லட்சம் பேர் வந்து சதன் டிஸ்ட்ரிக்ட்ல மண், அதாவது தமிழ் திமுக அரசு அதிமுக அரசுடைய மண் எடுக்கக்கூடிய கொள்கையின் விளைவாக 8 லட்சம் பேர் வேலை இழந்திருக்கிறார்கள். செங்கல் தொழிலாளர்கள், மண்பாண்ட தொழிலாளர்கள். இந்த 8 லட்சம் பேருக்கான வாழ்க்கை ஆதாரத்தை எப்படி கொடுக்க போறார் விஜய்? பட்டாசு தொழிலுக்கு சைனாவோடு இறக்குமதி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு புரோக்கர்கள் மூலமாக ஏற்படுத்தப்பட்ட வழக்குகளின் மூலமாக கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் வேலை இழந்து நிற்கிறார்கள் சிவகாசியில. இவர்களுக்கு என்ன வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க போகிறது இந்த விஜய்? என்ன சொல்ல போறாரு? அப்ப விவசாயிகள், இன்றைக்கு விவசாயிகளுக்கு, தமிழகத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு, டெல்டா விவசாயிகளுக்கு, மற்ற விவசாயிகளுக்கு என்ன ஒரு நம்பிக்கை கொடுக்க போகிறார்? விவசாயிகளுடைய வருமானத்தை எப்படி இரட்டி பார்க்க போகிறார்? மீனவர்களுக்கான வாழ்வாதாரத்தை எப்படி உறுதி செய்ய போகிறார்? நெசவாளர்களுக்கு என்ன வாய்ப்புகளை இவர் ஏற்படுத்தி தரப்போகிறார்? அப்ப இவங்க சொல்வது வந்து செயலாக்க முடியுமா, செய்து காண்பிக்க முடியுமா? இந்த நம்பிக்கையை எப்படி விதைக்க போகிறார்? இப்ப இதெல்லாம் வந்து வந்த பிறகுதான் அப்ப ஏழை எளிய நடுத்தர விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இவர் கொடுக்கக்கூடிய நம்பிக்கை எந்த அளவிற்கு சென்று சேர்கிறது என்பதையெல்லாம் பொறுத்துதான் இவரது வெற்றி வந்து தீர்மானிக்கப்படும். இதை கொண்டு போறதற்கு இவருக்கு செலிபிரிட்டி என்ற ஒரு ஸ்டேட்டஸ் வந்து, விஜய் என்ற செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ் மக்கள் மத்தியிலே அறிமுகத்தை கொடுக்கும். ஆனால் எதிர்காலத்து கனவுகளோடு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, இளம் பெண்களுக்கு எதிர்காலத்தை அவர்களுக்கு வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பார்களா என்ற கேள்விக்கு விஜயிடமிருந்து வரக்கூடிய பதில்தான் அவருக்கான வாய்ப்பை அவருக்கு உருவாக்கி கொடுக்கும். உங்களுடைய இந்த நேரத்திற்கும் இந்த வாய்ப்பிற்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் சார். மிக்க நன்றி. தேங்க்யூ.